வணக்கம் நண்பர்களே, அயாச்சாமி பேசுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் பற்றின ஒரு பொருளாதார கருத்துக்களுக்கான பிடிஎஃப். சரியா? ஸோ இதில் இப்படி தான் கேள்வி வந்திருக்கு. இதை பாருங்க, நம்ம கிளியராக என்ன உங்களுக்கு ஓரியன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரியன்டேஷனில் என்ன இதை பற்றி சொல்லுவேன். ஏன்னா கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும். லைக் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழக வரலாறு பண்பாடு, அது தொடர்பான விஷயம், அப்புறம் நடப்பு நிகழ்வுகள். சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றிய ஒரு பொருளாதார கருத்துக்கள். ஏன் திருக்குறளுக்கு அதிகமான வீடியோ போடுறோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான. நீங்க வெறுமனே ஸ்கூல் புக்கை வச்சு நீங்க வெறும் திருக்குறளை மனப்பாடம் பண்றதுனால பயன் கிடையாது. சரியா? சில இடங்கள்ல திருக்குறளை நீங்க உள்வாங்கி தயார் செய்யணும் இல்லையா? அதுக்கு இது ஒரு மாதிரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன அப்படின்னா பொருளாதார கருத்துக்களை மட்டும் தனியா எடுத்து இப்ப ஈவன் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கேள்வியே என்னன்னா வந்திருக்கு. சரியா? ஸோ அந்த அடிப்படையில இந்த இது கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. சரியா? திருக்குறள்ல மொத்தம் என்ன உங்களுக்கு 3 இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 3மே இருக்கு. ஸோ அதுல பொருள் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களை என்ன சொல்றாரு, அதுல எப்படி பொருள் ஈட்டணும், எப்படி செலவு செய்யணும், அது தனி மனிதனுக்கு, சமூகத்திற்கு, அரசிற்கு, ஒவ்வொருவருக்குமே என்ன அப்படின்னா இதுல இது பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்னன்னா அவரும் சொல்றாரு. ஸோ பாத்தீங்கன்னா இவருடைய கருத்துக்கள்லாம் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ஆதம் ஸ்மித் போன்ற எல்லாரோட என்ன பொருந்தும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கூட என்ன இவர் சொன்னக்கூடிய கருத்துக்கள் இன்னைக்கு என்ன பொருந்தது, அரசு எப்படி வரி வசூலிக்கணும், அரசுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் வருவாய் வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இவருடைய பாடல்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா என்ன எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இப்ப நம்ம நேரடியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது கிடையாது. அவனுக்கு பொருளாதாரத்துல முன்னணியில இருந்தான் அப்படின்னா அவனுக்கு சமூகம் கொடுக்கப்படக்கூடிய அந்த அந்தஸ்து இதெல்லாம் தான் என்ன அதை பத்தி தான் என்னன்னா இந்த திருக்குறள் அப்படிங்கறது சொல்லுது. ஸோ இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. அப்ப இதுல இருந்து எப்படி கேள்வி வரும் அப்படிங்கிறதுக்காண்டு பார்க்கலாம். ஸோ இதுதான். ஸோ அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். சரியா? வெறுமனே என்ன நீ நல்ல வழியில பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இரக்கமின்றிலாம் நீ என்ன பொருள் சேர்க்கக்கூடாது, தீது இல்லாம நீ பொருள் சேர்த்தால என்ன அதுதான் என்ன அறமும் கொடுக்கும் இன்பமும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லு. நீ தீய வழியில பொருள் சேர்ப்பதனால என்ன விதமான ஒரு பயனும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ ஜஸ்ட் நான் சிம்பிளா தான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ உருபொருள் அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா கேட்கலாம். உருபொருள் என்ற சொல் எதை குறிக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. என்ன மக்கள் மன்னருக்கு வரி செலுத்தினார் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த உருபொருள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய ஒரு கேள்வியில இருந்து நம்ம எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்கம் மேபி ஸ்கேன் பட் எட் நோ ஃபெயிலியர் தேர் இஃப் இன் எக்ஸ்பெண்டிச்சர் யூ ரைட் டு லேண்ட் டு ஸ்பேர். சரி, ஆகார அளவீட்டு 1000 கேடு இல்லை போகார் அகல கடை அப்படிங்கிறது. இது என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா செலவை கவனமாக மேலாண்மை செய்தால் வரவு குறைவானாலும் எவ்வித துன்பமின்றி என்ன வாழ முடியும் அப்படிங்கறத என்ன சொல்லுது. நீங்க வெறுமனே ஆகார அளவீட்டு 1000 கேடு இல்லை போகார் அகலா கடை அப்படிங்கறது நீங்க குரலை பாத்தீங்கன்னா வெறுமனே நீங்க படிக்கும்போது என்ன அது ஒரு தெளிவான புரிதல் தராது. அப்ப நீங்க திருக்குறளை எப்படி படிக்கணும் அப்படின்னா அதனுடைய முழுமையான பொருள் சில அந்த உள்வாங்கி நீங்க படிச்சீங்கன்னா சில கருத்துக்களோட சமகால கருத்துக்களோட என்ன நீங்க அதை ஒப்பிட்டு தான் படிக்கணும். அதுக்காக தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள்ல உள்ள அருஞ்சொற்பொருள் திருக்குறள்ல எல்லா இடத்துல என்ன அப்படின்னா அந்த ஃபில்லிங் த ஃபிளாங்க்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, செய்யுள்ள 2 இடத்த கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரின்னு கிடையாது. ஸோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் பாருங்க. ஆகார் அளவீட்டு 1000 கேடு இல்லை போகார் அகலா கடை. ஸோ செலவினை அதிகம் செய்தல் கூடாது. அவ்வாறு இருந்தால் வாழ்வில் எந்த விதமான துன்பமும் வராது. சரியா? பிறப்புடு வழி சிறியதா இருந்தால் என்ன அப்போ இதெல்லாம் நீங்க உள்வாங்கி தான் என்ன அப்படின்னா அது பண்ண முடியும். அப்படி இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல வெறுமனே குரல் அதற்கு சிறிய அளவிலான எடுத்துக்காட்டு. ஸோ நீங்க ஸ்கூல் புக்கையும் தாண்டி தான் என்ன யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். சரியா? ஸோ இந்த சிலபஸ் அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட். அதனாலதான் என்ன அப்படின்னா இது. ஸோ இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா என்ன இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் என்ன இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன யூ கேன் ஜாயின். ஸோ இதுதான் திருக்குறள் நீங்க ஒரு பொதுவா நீங்க அப்ரோச் பண்றதுக்கான ஒரு விதம். ஓகேங்களா? தேங்க்யூ.